தங்க நாகம் குடைபிடிக்க அங்கே எழுந்தருளி வருகின்ற அந்த அற்புதமான காட்சி. விசேட அதிரடி படையினர் எல்லாம் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. சிங்கள மக்கள் தேங்காயிலே கற்பூரங்களை ஏற்றியவாறு ஆட்டங்கள் எல்லாம் கண்டு சிங்கள மக்கள் எல்லாமே தங்களுடைய ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளையும் நல்லூரானுடைய முன்றலில் வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இன்றைய நாள் நல்லூரானுக்கு 20ஆம் நாள் காலை திருவிழா வந்து நடக்க போகுது. இன்றைய நாள் காலையில் வந்து என்ன சிறப்பான விடயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தான கோபாலர் உற்சவம் என்று சொல்லுவார்கள். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணருக்காக வந்து இந்த விழா வந்து எடுக்கப்படும். இதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் பட்டி திருவிழா என்று சொல்லி கொண்டாடப்படுகின்றது. இதனுடைய வடக்கு வாயில் கோபுரத்துக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் எல்லாமே வந்து பொங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் தங்க எருது வாகனத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தான கோபாலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு வாயில் கோபுரத்தினூடாக வந்து ஆலயத்தினுடைய வெளி வீதி எல்லாமே வந்து சுற்றி மீண்டும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு வாயில் கோபுரத்தினூடாகத்தான் வந்து உள்ளே எல்லாம் வந்து செல்லுவார். இன்றைய நாளில் எவ்வாறாக இந்த நிகழ்வு வந்து நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சந்தான கோபாலர் வந்து பார்த்தீங்கன்னா தங்க எருது வாகனத்தில் வந்து எப்படி வெளி வீதி விழா வந்து கொண்டு வரார்கள், இந்த மாதிரியாக நிறைய விடயங்களை வந்து இன்றைய நாளில் வந்து பார்க்க போகிறோம். யாரும் அங்கே சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் தொடர்ச்சியாக வந்து நல்ல காணிகள் எல்லாமே வந்து பார்க்க முடியும்ன்றதை வந்து சொல்லிக்கொண்டு வாருங்கள் காணிக்குள்ள போகலாம். அதிகாலையிலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா இல்லை நிறைய குடங்கள் இல்லாமல் மண்டபப்படிகள் எல்லாமே வந்து வச்சுக்கிறாங்க. பெருமான் வந்து இன்னும் ஒரு சொற்ப வழியில் வழி வீதிகளாக வந்து வரப்போகிறார். பாருங்கள் அடியர்கள் எல்லாம் வந்து பிரதட்டைகள் எல்லாம் வந்து அடிச்சுட்டு ஆலயத்து விட்டு வந்து போகிறது வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆலயத்துடைய மேற்கு வாயில் பகுதிகளால் நாங்கள் வந்து இப்போ ஆலயத்தை உள் நுழைஞ்சு கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏராளமான பக்தர்கள் இதில் அங்க பிரதட்சணம் வந்து செய்கிறது வந்து காணக்கூடிய முருகனது நாமத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு பிரதட்டை அடிக்கிறத வந்து காணக்கூடிய இருக்கின்றது. இப்படியாக ஆலயத்தில் வந்து இந்த நேர்த்திக்கடங்களை வந்து செய்பவர்கள் எல்லாமே வந்து கற்பூரச்சாட்டி எடுப்பவர்கள் எல்லாமே வந்து இந்த செயற்பாடுகளை வந்து ஈடுபட வந்து காணக்கூடிய இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய நாளில் நல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றதன் அடிப்படையில் இன்றைய நாளில் அதிக அளவில் வந்து பாருங்க வீதிகளில் அதிக அளவில் வந்து போலீஸார் வந்து குவிக்கப்பட்டிருக்க வந்து காணக்கூடிய இருக்குது. பாருங்கள் இதில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி அந்த பகுதிகளில் அந்த தெற்கு வாயில் பகுதிகளில் இந்த இடங்களில் எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் போலீஸார் நிற்கிறத வந்து காணக்கூடிய இருக்கின்ற ஆலயத்துடைய முன்றல் பகுதிக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். பாருங்க எவ்வளவு மக்கள் காலையிலேயே வந்து வழிபாடுகளில் ஈடுபட்டு இந்த மண் தரைகளில் வந்து உட்கார்ந்திருப்பதை வந்து காணக்கூடிய இருக்கு. பாருங்க நிறைய பக்தர்கள் வழமைக்கு மாறாக பாருங்கள் ஆலயத்துடைய முன்றலில் அதிக அளவிலான போலீஸார் வந்து நிற்கிறத வந்து காணக்கூடிய இருக்குது. பாருங்கள் நேற்றைய நாள் ஏற்பட்ட பதட்ட சூழ்நிலை காரணமாக இன்றைய நாள் அதிக அளவில் போலீஸார் வந்து குவிக்கப்பட்டிருக்க வந்து காணக்கூடிய இருக்கின்றது. பாருங்கள் அந்த பிரம்மாண்டமான அந்த சப்பரம் இப்பொழுது கட்டுமான படிகள் வந்து நடந்து கொண்டிருக்கு துரிதகதியில். ஆலயத்துடைய வசந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஜைகள் எல்லாமே வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிற வேளையில் ஆலயத்துடைய முன்றல் பகுதியில் வந்து பாருங்கள் ஏராளமான பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்து வருவதும் அது காணக்கூடிய இருக்கின்றது. தொடர்ச்சியாக வழிபாடுகளில் வந்து எல்லோருமே வந்து ஈடுபடுவதும் வந்து குறிப்பாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. குறிப்பாக இன்னும் ஒரு விஷயம், இன்றைய நாளில் நல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா விசேட அதிரடி படையினர் எல்லாம் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. பாருங்கள் விசேட அதிரடி படையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்கார்கள். பாதுகாப்பு காரணமாக வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்வீதி விளம்பரத்துக்காக இப்பொழுது வசந்த மண்டபத்திலிருந்து பிரமான் செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். ஆலயத்துடைய வசந்த மண்டபத்துக்கு அருகே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிறுவர்களை வந்து தயார்படுத்தி இருக்கிறத வந்து காணக்கூடிய இருக்குது. பாருங்க கண்ணனுடைய அந்த உருவிலே வந்து நிறைய சிறுவர்கள் இங்கே தயார் நிலையில் இருக்கின்றதை வந்து காணக்கூடிய உண்மையிலே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கின்றது. பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்க அவ்வளோ அழகாக வந்து கண்ணன் போல தயாராகி வந்துக்கிறத வந்து காணக்கூடிய இருக்கின்றது.
நெல்லியம்பதியிலே இன்றைக்கு 20வது நாளாக நடைபெறுகின்ற காலை நடைபெற்ற கோபாலன் திருவிழாவும் பட்டி பொங்கலும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்டதாக இருக்கின்றது. இந்த பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், சிவன் என்று சொல்லப்படுவதில் விஷ்ணுவானவர் பல்வேறு காலங்களில் அவதாரங்களை எடுத்து வேண்டிய பூலோகத்திலே தேவலோகத்திலே மக்களையும் தேவர்களையும் பாதுகாக்க பல அவதாரங்களை எடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே அங்கே கண்ணனாக இடைக்குலத்திலே பிறந்து கம்சனை அழிப்பதற்காக அவதார புருஷனாக வருகின்றார். இந்த கம்சன் என்பவன் அங்கே தன்னுடைய சகோதரிக்கு பிறக்கும் குழந்தையினால் தனக்கு உயிராபத்து என்று சோதரர்கள் சொன்ன விடயத்தை வைத்து தன்னுடைய சகோதரியை சிறையிலே கொண்டே அடைத்து விட்டான். அப்படி இருக்கும் பொழுது அந்த சிறையிலே குழந்தை பிறந்து விட்டாள். அந்த குழந்தையை அவர்கள் இரவோடு இரவாக மாற்றி அங்கே பெண் குழந்தையை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். இப்படி இருக்கும் நாளிலே கண்ணன் இடைக்குலத்திலே யசோதையிடம் பிறந்து வளர்ந்து அவன் பல்வேறு விதமான குறும்பு வேலைகளை எல்லாம் செய்வார். அங்கே பானைகளில் உரிகளில் இருந்த நெய்களை திருடி தின்பதும் கொடுமைகளை தாங்க முடியாது உரலில் கட்டி போட்டபோது உரலியே இழுத்து சென்று விட்டார் கண்ணன். இத்தகைய கண்ணன் அங்கே கம்சனுடன் பொருதி அங்கே கம்சனை அழித்து விட்டார். இந்த செயற்பாட்டை இன்றைக்கு நெல்லியம்பதியிலே அங்கே கோபால கிருஷ்ணராக எழுந்தருளி இருக்கின்ற கண்ணப்பெருமானுக்காக ஒரு விழாவை எடுக்கின்றார்கள். அந்த வகையிலே காலை கோபாலன் திருவிழா அங்கே புல்லாங்குழல் இசையுடன் ஆரம்பமாகியது. அதற்கு அப்பால் பட்டி திருவிழா நடைபெற்றது. இந்த பட்டி திருவிழாவும் ஆயர்குல பெண்களாலே அங்கே பாலை கறந்து காய்ச்சி இடியர்குலத்திலே அவர்கள் பால் விற்பனை செய்கின்ற குலத்தவர்களுக்காக இந்த விழா எடுக்கப்பட்டது. இந்த பட்டி பொங்கல் நாங்கள் தைப்பொங்கலுக்கு பிறகு பட்டி பொங்கல் பொங்குவது போல இன்றைக்கு கோமாதாவுக்கும் அங்கே விழா எடுக்கப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய கௌரவம் எல்லாம் அங்கே ஆலயத்தின் உள்ளே குமார கோபுரத்துக்கு அப்பால் சற்று முன் செய்ததை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த விழாவு ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்டது. அதாவது அங்கே பட்டி பொங்கலும் அதே போல இந்த கம்சனை அழிக்க கண்ணன் பிறந்த வரலாற்றையும் ஒன்றாக இன்றைய நாளிலே இங்கே காண்பித்திருக்கின்றார்கள். இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கின்றோம். ஆகவே கோபாலன் திருவிழாவும் பட்டி திருவிழாவும் ஒன்றுடன் ஒன்று நல்லூரிலே மிகச்சிறப்பாக நடந்தது. அந்த விழாவை கண்டு தரிசித்தவர்கள் தரிசிக்க முடியாதவர்கள் அனைவருக்கும் இந்த காணொலி ஊடாக கண்டு அங்கே முருகப்பெருமானை தியானித்து வேண்டிய வேறுகளை எல்லாம் பெற முடியும். ஏனெனில் இந்த கோபாலன் தான் குழந்தைகளை கொடுப்பவன், பசு என்ற செல்வங்களை கொடுப்பவன். முன் காலத்திலே ஒருவர் பசுவை வைத்திருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு மதிப்பு. எத்தனை பசுக்களை வைத்திருக்கின்றார்களோ அந்த பசுக்கள் தான் செல்வமாக கருதப்படும். 50 பசுக்களை வைத்திருந்தால் அவன் ஒரு பணக்காரனாக கருதப்படுகிற காலம் இருந்தது. ஆகவே கோமாதா எங்கள் குலமாதா, இப்பொழுதெல்லாம் இந்த கோமாதா குலமாதாக்களை அழித்து புசித்து விடுவார்கள். ஆகவே அவற்றிலிருந்து மக்கள் விலகி இருக்க பழக வேண்டும். பாலை அதனை மிக கவனமாக பாதுகாத்து பாலினை கரைந்து ஆலயங்களுக்கும் கொடுத்து குழந்தைகள் நோயாளர்களுக்கும் கொடுக்கிற பசுவை மிக கவனமாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜன். நன்றி, வணக்கம். ஆலயத்துடைய வடக்கு வாயில் கோபுரத்துக்கு முன்பாக நாங்கள் இப்போ நிற்கிறோம். இந்த பகுதியினுடைய தான் இன்றைய நாள் அருள் புரிவார். இன்றைய நாளில் சந்தான கோபால உற்சவத்தை தாண்டி இன்றைய நாள் பட்டி திருவிழா என்ற ஒரு விழா இன்றைய நாளில் இந்த வாயில் கோபுரத்தின் முன்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்குது. அதில் பாருங்கள், வாழை மரங்கள், தோரணங்கள் எல்லாமே கட்டி அதில் பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. இந்த வடக்கு வாயில் கோபுரத்தில் உள்ளே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த பொங்கல் நிகழ்வுகளை பார்க்குறதுக்காக இப்போ அதிக அளவிலான பக்தர்கள் இந்த இடத்துல சூழ்ந்திருக்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. இந்த பகுதியினூடாகத்தான் எம்பெருமானும் வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம் தொடர்ச்சியாக.
இதனுடைய வடக்கு வாயில் கோபுரத்தினூடாக ஆலயத்தின் உள்பகுதியிலிருந்து பாருங்கள் ஏராளமான பக்தர்கள் வெளிவருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்கள். இப்பொழுது வெளி வீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்கள். வெளியிலே இந்த தீப்பந்தங்கள் தீவட்டிகள்லாம் வேந்துகிறவர்கள் வந்து வெளியிலே வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக தங்க இடப வாகனத்திலே வருகின்ற அந்த காட்சி அற்புதமான ஒரு காட்சி. தங்க இடப வாகனத்தில் எங்கள் சந்தான கோபாலர் வந்து எழுந்தருளுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. அதோடு அப்படியே பட்டி திருவிழாவும் வந்து காண்டுதான் இன்றைய நாளிலே வெளிவீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். பாருங்க, அழகான ஒரு காட்சி, தங்க இடபத்தில் வருகின்ற அந்த அற்புதமான காட்சி. தங்க இடபத்திலே அசைந்து ஆடிய வண்ணம் மேள வாத்தியங்கள் விளங்க அங்கே வந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை வந்து பார்க்கிறீர்கள். தங்க இடப வாகனத்திலே தங்க நாகம் குடைபிடிக்க அங்கே எழுந்தருளி வருகின்ற அந்த அற்புதமான காட்சி, ஒரு கண்கூடாக ஒரு காட்சி. வடக்கு வாயிலே கோபுரத்தின் உள்ளே இன்னும் ஒரு கோபுரம் அங்கே தெரிகின்றது. அதனுடைய அழகு வர்ணிக்க முடியாத ஒரு அழகு. இங்கே பாருங்கள், வெளிவீதி வருகின்ற அந்த அழகிய காட்சி. மண்டப பொடிகள் வைத்தவர்கள் வந்து எம்பெருமானுக்கு ஆளாத்தி எடுக்கின்ற அந்த நிகழ்வை வந்து பார்க்குறீங்க பாருங்க. எம்பெருமானை வரவேற்கின்ற அந்த ஒரு அற்புதமான நிகழ்வை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்குறீங்க. கும்ப நீர்களை அங்கே எம்பெருமானுடைய காலடியிலே ஊற்றுகின்ற அந்த நிகழ்வுகளையும் பார்க்கலாம் பாருங்க. வடக்கு வாயில் கோபுரத்தினூடாக வெளிவந்த எம்பெருமான் இப்பொழுது ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியை நோக்கி நகர்கின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி பாருங்க. அதிகாலையிலேயே ஒரு கண்கொள்ளா காட்சியை வந்து கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியை நோக்கி இப்பொழுது சந்தான கோபாலர் அங்கே தங்க எருது வாகனத்திலே வந்து கொண்டிருக்கின்ற அந்த அழகிய ஒரு காட்சி. தெற்கு வாயில் கோபுரத்தை நோக்கி இப்பொழுது சந்தான கோபாலர் அங்கே எருது வாகனத்திலே செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்குறீங்க.
தெற்கு வாயில் கோபுரத்திலிருந்து இப்பொழுது எம்பெருமான் மேற்கு வாயிலை நோக்கி அங்கே திரும்பி செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்கள். மேற்கு வாயிலிருந்து இப்பொழுது வடக்கு வாயில் கோபுரத்தை நோக்கி வருகின்ற அந்த அழகு வந்து பாருங்க. சந்தான கோபாலர் அங்கே வருகின்ற அந்த அழகு வந்து பாருங்க. வடக்கு வாசல் பகுதியினூடாக வந்த சந்தான கோபாலர் இப்பொழுது மீண்டும் அதே வடக்கு வாயில் பகுதியினூடாக உள் செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ. சந்தான கோபாலர் வடக்கு வாயில் கோபுரத்தினூடாக உள் செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. ஆலயத்தினுடைய முன்றல் பகுதி, குறிப்பாக கிழக்கு வாயில் கோபுரத்துக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவனுடைய ஒரு சிற்பம், மணல் சிற்பம் இங்கே வந்து அழகான முறையில் ஒரு நேர்த்தியான முறையில் செதுக்கப்பட்டிருக்கிறத வந்து இதில் காணக்கூடிய இருக்கின்றது. பாருங்க எவ்வளவு நேர்த்தியாக அந்த மணல் சிற்பம் வந்து இங்கே இடம்பெற்றிருக்கிறதுன்றது வந்து காணக்கூடிய இருக்கின்றது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். காவடி ஆட்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் எல்லாம் வந்து வியந்து பார்த்து நிற்கிறாங்க பாருங்கள்.
கொண்டர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சிங்கள மக்கள் இன்றைய நாளையும் ஞாயிற்றுக்கிழமையோடைய விடுமுறை காரணமாக பாருங்கள் நிறைய பேர் இந்த இடத்துல வந்து போகிறதை வந்து காணக்கூடிய இருக்கின்றது பாருங்கள். இதனுடைய பூஜைகள் எல்லாமே வந்து நிறைவடைந்து இப்பொழுது அடியவர்கள் எல்லாமே வந்து வெளியே வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. இன்றைய நாள் காலை பூசைக்கான அந்த ஒப்புவிப்பு வந்து இப்பொழுது இந்த இடத்துல வந்து இடம்பெற போகின்றது. காவடி ஆட்டங்கள் எல்லாம் கண்டு சிங்கள மக்கள் எல்லாமே தங்களுடைய தொலைபேசிகளில் புகைப்படங்கள் எடுக்கிறத வந்து காணக்கூடிய பாருங்க.